ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் செப்டம்பர் 21 சனிக்கிழமை, புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை. பணத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான வெண்கடுகு பரிகாரம். என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கைப்பிடி வெண்கடுகை வச்சு என்ன பரிகாரம் செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது பெருமாள் தான். இந்த மாதம் முழுவதும் பெருமாளுக்கு விரதம் இருந்து சனிக்கிழமைகளை தலிகை போட்டு வணங்கி வர்றது நாம் காலமாக பின்பற்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான வழக்கம். அப்படி செய்கிறது மூலயமா பெருமாளோட பரிபூர்ணமான ஆசையை பெறுவது மட்டும் இல்லாமல் சனி பகவானோட தாக்கத்திலிருந்து விடுபட முடியுமா? இந்த ரெண்டையும் சேர்ந்து பெறுவதற்கு கட்டாயம் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையை நம்ம தவற விடவே கூடாது. புரட்டாசி சனிக்கிழமை விரதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விரத முறை. புரட்டாசி விரதம் இருக்கிறவங்க அந்த வருடம் முழுக்க குறைவில்லாத செல்வத்தை பெற்று 16 செல்வங்களும் வாங்கி வாழ்வாங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. முழு பக்தியோடையும் மன தூய்மையோடையும் ஒரு மாதம் முழுக்க பெருமாளுக்கு விரதம் இருந்து நம்மளோட வேண்டுதலை வைக்கிறது மூலயமா பெருமாள் நமக்கு எல்லா விதமான அருளாசியும் கொடுப்பாரு. இறைவனுக்காக செய்யக்கூடிய விஷயத்தில் நாம் எப்போதுமே தயக்கம் காட்டக்கூடாது. அதனால் முழு ஈடுபாட்டோடு தான் இந்த நம்ம விரதத்தை கடைபிடிக்கணும். அப்படி செய்யும்போது தான் அந்த விரதம் நமக்கு முழு பலனை கொடுக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு விரதம் தான் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை விரதம். இந்த வருடம் புரட்டாசி மாதத்தில் மொத்தமாக 4 சனிக்கிழமைகள் வருது. செப்டம்பர் 21, செப்டம்பர் 28, அக்டோபர் 5, அக்டோபர் 12. இந்த 4 தேதிகளுமே இந்த வருடம் 2024 வருடம் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமைகள். இந்த 4 சனிக்கிழமைகளில் முதல் சனிக்கிழமையையும் கடைசி சனிக்கிழமையும் நம்ம தவற விடவே கூடாது. புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமைகளை தலிகை போட்டு வழிபடுறவங்க அவங்க வழிபாட்டு முறைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வழிபாடு செஞ்சுக்கலாம். கட்டாயம் அன்றைய தினம் நீங்கள் உங்கள் வீடு பத்திரக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போங்க. புரட்டாசி மாதத்தில் மற்ற நாட்கள் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்களோ இல்லையோ, கட்டாயம் சனிக்கிழமையில் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு ஒரே ஒரு துளசியாவது வாங்கி கொடுத்து ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற நாமத்தை சொல்லி கோவிலை சுற்றி வலம் வந்துட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை மனசார பெருமாள் கிட்ட வேண்டிட்டு வாங்க. 4 சனிக்கிழமைகளும் கட்டாயம், அதுவும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய 4 சனிக்கிழமைகளையும் நீங்கள் கோவிலுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு உங்கள் குறைகளை சொல்லிட்டு வாங்க. புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை அப்படின்னு கிடையாது. அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய 31 நாட்களுமே விசேஷமான நாட்கள் தான். சனிக்கிழமை மட்டும் நம்ம பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படிங்கிறதால புரட்டாசி சனியை நம்ம தவற விடக்கூடாது. சில பேருக்கு தலிகை போடுற பழக்கம் இருக்கும். தலிகை போட முடியாதவங்க என்ன செய்யலான்னா, பெருமாளுக்கு பிடிச்ச ஏதாவது நைவேத்தியம் செஞ்சு வச்சு படைக்கலாம். துளசி மாலைகளை பெருமாளுக்கு அணிவிச்சு துளசி தீர்த்தம் தயார் செஞ்சு பெருமாளுக்கு முடி வச்சுடுங்க. அதுக்கப்புறமா உங்கள் கையால் சாப்பாடு செஞ்சு அதை கஷ்டப்படக்கூடிய யாராவது ஏழை எளிய மக்களுக்கு தானம் பண்ணுங்க. உணவு தானம், அன்னதானம் பண்ணுங்க. இப்படி செய்யறது மூலயமாவும் பெருமாளோட அருளாசியை நீங்கள் கட்டாயம் பெற முடியும். பசுமாட்டுக்கு வாழைப்பழம் தானமாக கொடுங்க. வாயிலா ஜீவன்களாக இருக்கக்கூடிய நாய், காக்கை இது மாதிரி ஜீவன்களுக்கு உணவு கொடுங்க. புரட்டாசி சனிக்கிழமையை நீங்கள் எந்த அளவுக்கு நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்துகிறீங்களோ அது அப்படியே உங்களுக்கு நல்ல விஷயமா மாறிடும். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த வெண்கடுகு பரிகாரத்தை நீங்கள் சனிக்கிழமை, புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை அன்னைக்கு வீட்டோட பூஜை அறையில் செய்யணும். இதை எப்போ செய்யலாம் அப்படின்னா, காலையில் 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் ராகு காலம் இருக்குது, 1:30 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் யமகண்டம் இருக்குது. இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் எப்போனாலும் செய்யலாம். முடிஞ்சால் காலைல 8:30 மணிக்குள்ளே, அப்படின்னா மாலை ஒரு 6-7 மணிக்கு செஞ்சுருங்க. இந்த ஒரு பரிகாரம் மகாலட்சுமியை வசியம் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பரிகாரம். இது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? பண பிரச்சனை தான். பணம் வருமானமாக வீட்டுக்கு வர்றதில்ல. அப்படியே பணம் வீட்டுக்கு வந்தாலும் அந்த பணம் நிலையாக தங்குறதில்ல. இதுதான் பிரச்சனை. நமக்கு வரக்கூடிய வருமானம் 100 ரூபாயாக இருந்தாலும் சரி, அந்த 100 ரூபாயை உங்கள் வீட்லேயே தங்க வைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான விஷயம்தான். அந்த 100 ரூபாய் மறுபடியும் 200 ரூபாய் வருமானமும் உங்களை தேடி வரும். பணத்து மீது இருக்கக்கூடிய கண் திருஷ்டியை நீக்கி உங்களுக்கு வருமானத்தை அதிகரித்து தரக்கூடிய ஒரு எளிமையான வித்தையை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பரிகாரம் செய்யறதுக்கு சின்னதாக கண்ணாடி பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த கண்ணாடி பவுலில் 2 ஸ்பூன் வெண்கடுகு போட்டுக்கோங்க. வெண்கடுகு அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பொருள், காலபைரவருக்கு உகந்த பொருள், கண் திருஷ்டியை நீக்கக்கூடியது. சொல்லப்போனால் இந்த வெண்கடுகு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் அதிகமாக இருக்கோ அந்த வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் இருக்காதான், எதிரிகள் தொல்லையே இருக்காதான். அதுக்கப்புறமா ஒரு சின்ன பவுலில் வெண்கடுகு போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம் போட்டுருங்க. வீட்டில் உங்களுக்குன்னு ரூபாய் நோட்டு வச்சுருப்பீங்க. 100 ரூபாயோ 200 ரூபாயோ 500 ரூபாயோ ஏதாவது அந்த ரூபாய் நோட்டை அந்த கிண்ணத்தில் வச்சு
உங்கள் வீட்டோட பூஜை அறையில் புரட்டாசி மாதத்தோட சனிக்கிழமை அன்னைக்கு இந்த அமைப்பை அப்படியே வச்சிடணும். சின்னதாக பவுல் எடுத்துக்கிறீங்க, அதில் கொஞ்சமாக வெண்கடுகு போட்டு ஒரே ஒரு பச்சை கற்பூரம் போட்டு 500 ரூபாய் நோட்டையோ இல்லை 200 ரூபாய் நோட்டோ ஏதாவது ரூபாய் நோட்டை 4ஆக மடித்து இல்லை 2ஆக மடித்து அந்த பச்சை கற்பூரத்துக்கு அடியில் வச்சுடுங்க. சனிக்கிழமையில் புரட்டாசி சனிக்கிழமையில் செய்கிறது மூலயமா உங்கள் வீட்டில் வரக்கூடிய வருமானம் பல மடங்கு பெருகும், வீண் செலவு குறையும், மருத்துவ செலவு குறையும். பெரிய அளவில் இந்த பரிகாரத்துக்காக நீங்கள் செலவு செய்ய போகிறது கிடையாது. உங்ககிட்ட என்ன ரூபாய் நோட்டு இருக்கோ, ஒரு 50 ரூபாய் நோட்டு இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பரிகாரத்தை செஞ்சலாம். கிண்ணத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் வச்சிருக்கக்கூடிய பூஜையில் வச்சுருக்கீங்கல்ல அந்த பச்சை கற்பூரம், அந்த வெண்கடுகு மேலே அது காற்றில் கரைந்து போயிட்டா மட்டும் புதுசாக வச்சா போதும். வெண்கடுகை மட்டும் மாதத்துக்கு 1 முறையோ 2 முறையோ மாற்றினா கூட போதும். 50 ரூபாய் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட பணம் தான். கையில் உங்களுக்கு எவ்வளோ பணம் இருக்கோ அந்த பணத்தில் ஒரே ஒரு ரூபாய் நோட்டை மட்டும் எடுத்து அந்த வெண்கடுகுக்கும் பச்சை கற்பூரத்துக்கும் நடுவில் வச்சுடுங்க. இந்த அமைப்பை புரட்டாசி மாதத்தோட சனிக்கிழமை உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுட்டு மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை அந்த அமைப்பை அப்படியே எடுத்து அந்த ரூபாய் நோட்டை செலவு பண்ணாமல் வச்சுடுங்க. அந்த வெண்கடுகையும் அந்த பச்சை கற்பூரத்தையும் அந்த பவுலோட உங்கள் வீட்டோட பீரோ லாக்கரில் வச்சுக்கலாம். இல்லை நாங்கள் பூஜை அறையிலே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் தாராளமாக நீங்கள் பூஜை அறையிலே வச்சுக்கலாம். அந்த ரூபாய் நோட்டை மட்டும் எடுத்து நீங்கள் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க. அவ்வளோ சீக்கிரம் அதை செலவு பண்ண வேணாம். ஏன்னா புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை அந்த நாள் முழுக்க சுவாமி படத்துக்கு முன்னாடி அந்த ரூபாய் நோட்டு இருந்திருக்கு. அது மூலயமா உங்கள் வீட்டில் தானாகவே பண வசியம் ஏற்படும். பூஜை அறையிலையோ இல்லை பீரோலையோ அந்த வெண்கடுகையும் பச்சை கற்பூரத்தையும் வச்சுருக்கீங்களே, அதுக்கப்புறம் புதுசாக ஒரு பணம் வருது பாருங்கள். உதாரணத்துக்கு அடுத்த மாதம் சம்பளம் வரும். அந்த சம்பளம் வரும்போது அதில் ஏதாவது ஒரு 50 ரூபாய் 100 ரூபாய் நோட்டோ மறுபடியும் அதே அந்த பச்சை கற்பூரத்துக்கும் வெண்கடுகும் நடுவில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இது மாதிரி மாதம் மாதம் ஒரு 50 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரைக்கும் அந்த வெண்கடுகு அப்புறம் பச்சை கற்பூரம் வச்சு எடுத்துகிட்டே வாங்க. கூடிய சீக்கிரம் உங்கள் வீட்டில் பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் காணாமல் போயிடும். அதில் வைக்கக்கூடிய பணத்தை செலவு பண்ணக்கூடாது, அதை எடுத்து பத்திரப்படுத்தி வைக்கிறோமே அப்படின்னு யோசிக்கிறவங்க 500 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபாய் 50 ரூபாய் இல்லை ஒரு 10 ரூபாய்னு உதாரணத்துக்கு சொல்லியிருக்கோம், எந்த ரூபாய் நோட்டுகளை வேணாலும் வச்சு எடுத்துக்கிட்டு அதை பத்திரப்படுத்திடுங்க. அந்த வெண்கடுகு பச்சை கற்பூரத்து மேலே ஒரு ரூபாய் நோட்டு வச்சு அதை பத்திரமா செலவு பண்ணாமல் வைக்கணும். அதுதான் இந்த பரிகாரத்தோட முக்கியமான நோக்கமே. இப்படி செய்யறதுல என்ன ஆகும்னா, உங்களுக்கு வரக்கூடிய பணம் வரக்கூடிய அந்த முறை இருக்குல்ல, அந்த வருமானம், அதில் ஏதாவது கண் திருஷ்டி இருந்துச்சு அப்படின்னா இல்லை எதிரிகள் தொல்லை இருந்துச்சுன்னா அதெல்லாம் விலகி ஓடிடும். அந்த கண் திருஷ்டி தேவையில்லாத போட்டி போறாமையை நீக்கிறதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரம் தான் இந்த வெண்கடுகு பச்சை கற்பூர பரிகாரம். அதே மாதிரி புரட்டாசி மாதத்தோட நாள் முழுக்க உங்கள் பூஜை அறையில் உட்காந்து பெருமாளை பார்த்து, பணம் எனக்கு தினம் தினம் நிறைய வசியம் ஆகிட்டே இருக்கு, பணம் என்னை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கு, இந்த பணத்தை கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த உலகத்துக்கு நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக பேசுகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். புரட்டாசி மாதத்தில் சனிக்கிழமையில் மட்டும்தான் இதை பண்ணணும் கிடையாது. புரட்டாசி மாதத்தில் எல்லா நாட்களும் இதை செய்யலாம். இந்த வெண்கடுகு பரிகாரத்தை மட்டும் சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தோட முதல் சனிக்கிழமை செஞ்சுடுங்க. ஒருவேளை முதல் சனிக்கிழமை தவற விட்டவங்க அடுத்த சனிக்கிழமை 2வது சனிக்கிழமை பயன்படுத்திக்கோங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.